தாவேக அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தொகுதி மறுவரையறைக்கான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு திமுகவிற்கு தாவேக அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று துரைமுருகன் இதில் பங்கேற்காது திமுக என்று சொல்லியிருந்தார். இந்நிலையில் கனிமொழியும் தாவேக அரசு நடத்தக்கூடிய இந்த அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது, புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன விவரம்? ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் திமுக உறுதியாக இருப்பதாகவும், ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்தபோது அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் வாயிலாகவே தெரிவித்து விட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த திமுக ஆட்சி இருந்தபோது ஒரு அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தினார்கள். அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்பட வேண்டும் என்றும், அது கடந்த 2000ஆம் ஆண்டில் அன்றைய பிரதமர் உறுதியளித்தது. தற்போதும் 2026இல் இருந்து மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், எனவே இந்த நிலைப்பாட்டில் திமுக தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பதாகவும், தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவமான 7.18% என்பதை எக்காரணம் கொண்டும் மத்திய அரசு மாற்றக்கூடாது எனவும் சொல்லியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானது இல்லை எனவும், அதே சமயம் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்காக தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துவதாகவும் ஏற்கனவே கொடுத்த தீர்மானத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த காவிரி பிரச்சனைக்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு இந்த அரசு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தற்போது இதற்காக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்துவதாகவும் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில இன்றைக்கு மொத்தமாக தமிழகத்துல ராஜ்யசபா லோக்சபாவில் சேர்த்து 57 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மற்றபடி திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். கார்த்திகா, தொகுதி மறுவரையறையில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், தாவேக அரசு அழைப்பு விடுத்துள்ள எம்பிக்கள் கூட்டம் என்ற பெயரில் இந்த அரசியல் நாடகத்தில் தாங்கள் பங்கேற்கவில்லை என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். ரமேஷ், திமுகவை தவிர வேறு எந்தெந்த கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை மற்றும் எந்தெந்த கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பங்கேற்கிறார்கள்? அனைத்து கட்சிகளுக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39 லோக்சபா, அதே போல 18 ராஜ்யசபா என 57 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் 2 பேர் பங்கேற்பார்கள். காங்கிரஸ் கட்சியை ராஜ்யசபாவோடு சேர்த்து 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல சிபிஎம், சிபிஐ, MDMK, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய ஒரு கட்சி அவங்க எம்பி இருக்காங்க. எனவே கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல தேமுதிகவும் பங்கேற்காது என்று சொன்னால் சுதீஷ் இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, அவரும் பங்கேற்கவில்லை என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே 57 எம்பிக்களில் 20 எம்பிக்கள் மட்டுமே, அதாவது பாதிக்கும் குறைவான எம்பிக்கள் தான் பங்கேற்கிறார்கள் என்பதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். முதலமைச்சர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தற்போது எத்தனை எம்பிக்கள் கூடிய, நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் போன்றவரெல்லாம் கேட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே 5 மாநில முதலமைச்சர்களை வைத்து கிண்டியில் உள்ள ஒரு ஓட்டலில் ஒரு கூட்டத்தை அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். கார்த்திகா, தொகுதி மறுவரையறைக்கு எதிராக ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுவதற்காக தாவேக அரசு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் திமுக அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. திமுக, மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகள் புறக்கணித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.